யோவான் எழுதின பர்பஸும் எதற்காக இயேசுவானவர் பல அற்புதங்களையும் செய்தார், கேட்காமலே செய்தார் என்பதற்கும் ரீசன் என்னன்னா, அவரே கிறிஸ்து என்று மக்கள் அறிந்து கொள்ள. இட் வாஸ் சைன், அடையாளம். அந்த அற்புதமே அடையாளமாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பல விதமான காரியங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் பார்த்துட்டோம், பகுதி. ரெண்டாவது பர்டிகுலர்ஸ், விவரங்கள் பார்த்தோம். மூன்றாவது பேட்டர்ன், இந்த விதங்கள் பார்த்தோம். நாலாவது பவர், அவருக்கு இருந்த வல்லமை. அதுக்கப்புறம் பர்பஸ், நோக்கம், எதற்காக இயேசுவானவர் செய்தார்னு. இப்போ நம்ம அக்கேஷன் டு செலிப்ரேட் 18 வசனங்கள் கொண்டாடுவதற்கான நிகழ்வுன்னு சொன்னோம். அதில் முதல் 9 வசனங்கள்ல, முதல் வசனத்துலேருந்து 9வது வசனம் தான் வந்துட்டு இந்த அற்புதம். ஒருவனுக்கு உடல் ரீதியான அற்புதத்தை இயேசுவானவர் கொடுக்கிறார். அது வந்துட்டு எப்படி நான் சப்டைட்டில் கொடுத்தேன்னா, கன்சிடரேஷன் ஆஃப் த ஹீலர், சுகமாக்குகிறவரின் அக்கறை, கருதுதல். அவனை நோக்கி இயேசுவானவர் போய் அவனிடத்துல சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு 6வது வசனத்துல கேட்கிறார். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது கன்சிடரேஷன் ஆஃப் த ஹீலர், சுகமாக்குகிறவரின் அக்கறை ஆர் கருதுதல். இதுல முதல் 5 வசனங்கள் உதவி இல்லாதவனுக்கு குணமாக்குதல், கியூர் ஃபார் த ஹெல்ப்லெஸ். ஸோ இப்போ இந்த 9 வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு, நான் வாசிக்கிறப்பே சில பாயிண்ட் சொல்றேன், அப்படியே கவனிங்க. இவைகளுக்கு பின்புன்னு தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல ஆஃப்டர் திஸ்ன்னு இருக்கும். கிரேக்க வார்த்தை இட் இஸ் ப்ளூரல் ப்ரோனவுன், ஆஃப்டர் தீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் கிடையாது, ஆஃப்டர் தீஸ். ஸோ இவைகளுக்கு பின்பு, பல காரியங்களுக்கு பின்பு, ஒரு காரியம் இல்லை, பல காரியங்களுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். Now there is in Jerusalem by the sheep gate a pool in Aramaic called Bethesda, which has 5 roofed colonnades. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா, ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க இன் அரமைக்குன்னு இருக்கும், இன் ஹீப்ரூன்னு இருக்காது. எபிரேய பாஷை பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நீங்க இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ESV வச்சிருந்தீங்கன்னா அதுல இந்த 4வது வசனம் இருக்காது. 3லேருந்து அதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனமா இருக்கும். ஸோ இந்த 4வது வசனம் ஏன் இல்லைன்றத அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கப்புறம் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கடைசி அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்ததுன்றத அந்த 9th verseல சேர்த்து போடாம அது ஒரு பேராவா ஆரம்பிப்பாங்க. Now that day was the day of the Sabbath. ஏன்னா அந்த ஒரு ரீசன்னால தான், அது நடந்த நாளின் காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகள். இயேசுவானவர் அற்புதம் செய்தார்ன்றதுல பிரச்சனை இல்லை, அந்த மனுஷன் சொஸ்தம் ஆயிட்டான்றது பிரச்சனை இல்லை. எந்த நாளில் நடந்தது, அது எப்படி அந்த நாளில் நீ நடப்ப? அந்த நாள் ஓய்வு நாள் அப்படின்னா நீ வந்துட்டு இந்த காரியங்களை செய்ய முடியாது. அதனால தான் இயேசுவானவருக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம்
நான் சொன்னபடி இந்த 5வது அதிகாரம்ன்றது பல காரியங்களில் இதில் பார்க்கலாம் நம்ம. இந்த மிரக்கல், இந்த அற்புதம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இயேசுவானவர் பல காரியங்களையும் அவர்களிடத்துல கூறுகிறார். எப்படி உயிர் தெழுதலின் நாள் வருது, எப்படி பல மக்கள் எல்லாருமே உயிர் தெழுவோம், பல பேரும் உயிர் தெழுகிறது லைஃப், ரெசரக்ஷன் ஆஃப் லைஃப், ஜீவனுக்காக. பட் பல பேர் மரணத்துக்காக. இப்படிலாம் பல காரியங்களும் சொல்லுகிறார். ஆனால் த மெயின் திங், த மெயின் ஃபோக்கஸ் இந்த சாப்டர் 5ல் இது எதை பற்றினது அப்படின்னா 18, 19வது வசனம். அதுதான் சென்ட்ரல் கோர். அதை சுற்றி தான் எல்லாமே நடக்குது. அந்த 18, 19வது வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம். 18வது வசனம் தான் கோர். அதில் அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அந்த 18வது வசனம். He made himself equal with God. அதுதான் ப்ராப்ளம். இது எல்லாம் எதை குறிக்குது? இயேசுவானவர் எதுக்கு இந்த அற்புதத்தை செய்தார்? தானே கிறிஸ்து பிதாவானவருக்கு நிகரானவர், சமமானவர்ன்றது காண்பிக்கிறதற்காக. ப்ராப்ளம். அதற்கப்புறமும் அது நடந்தது என்னைக்கு? சாபத், ஓய்வு நாள். அது எப்படி ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் இதை செய்ய முடியும்? ப்ராப்ளம். அதை எப்படி இந்த மனுஷன் இயேசுவானவர் சொன்னபடி படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாரு, அதை எப்படி அவர் சொல்ல முடியும்? ப்ராப்ளம். அதை கேட்டுட்டு இந்த மனுஷன் செஞ்சானே, ப்ராப்ளம். ஸோ இது எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா, இயேசுவானவர் யார்? ஹூ இஸ் ஜீசஸ்? இதை தான் யூதர்களுக்கு பெரிய ஒரு தடைக்கல்லா இருந்தது. It became a stumbling block. அதனால தான் இயேசுவானவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இது ஒரு வெரி 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 ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். பாருங்க 18வது வசனம். தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டி எப்படி ஆச்சுன்னா, கிறிஸ்டியன்ஸ்னாலே நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும், எல்லாரும் நம்ம மேலே அன்பாக இருக்கணும், எல்லாரும் அனுசரித்து போகணும், இப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம். இயேசுவானவர் அந்த மாதிரி இல்லை. இயேசுவானவர் தான் யார் என்பதை தெளிவுபடுத்தினார். இயேசுவானவர் பிதா யாருன்னு சொன்னார். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு 5 விட்னஸஸ், சாட்சிகளை சொன்னார். அது எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாரும் தனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், எல்லாரும் தன்னிடத்துல அன்பாக இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லவில்லை. அவர் தன்னுடைய அந்த உண்மை சத்தியத்திற்காக பாடுபட்டார். இன்னைக்கும் பல பல நேரங்களிலும் பல இடத்துலையும் இயேசுவானவருக்காக, கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக மக்கள் பாடு அனுபவிக்கிறார்கள். பெர்சிக்யூட்டட். அவங்கள ஐசோலேட் பண்ணிடுறாங்க. சொசைட்டி மட்டும் இல்லை, ஈவன் அதர் கிறிஸ்டியன்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க, இவர் என்னங்க இது இவ்வளோ கடவுளுக்காக வாழ்கிறார், இப்படிலாம் இருந்தால் உலகத்தில் நம்ம வாழ முடியாதுங்க. அவர்கிட்ட போனாலே அவர் என்ன சொல்லுவார், நான் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, தப்பான காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லி காமிப்பாருங்க. நான் அவர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈவன் கிறிஸ்டியன்ஸ்குள்ளேயே அதர் கிறிஸ்டியன்ஸ் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. இங்கே இயேசுவானவர் சொன்னபடி வாழ்ந்தபடி நமக்கும் அது நடக்கணும். பாருங்க, இது 2 திமோத்தி, ஓகே, 2வது தீமோத்தேயு. அதில் போங்க, நான் உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 2 திமோத்தி 3:12. பாருங்க, அதில் இருக்க வசனத்தை படிங்க. Indeed, all who desire to live a godly life in Christ Jesus will be persecuted. பாருங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்றது? சந்தோஷப்படுவார்கள்னு போல துன்பப்படுவார்கள். இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? நம்ம எல்லாரோடையும் நம்ம அனுசரித்து போகணும், எல்லாரும் நமக்கு அன்பாக இருக்கணும்னு தான் யோசிக்கிறோமோ இல்லையா? ஈவன் நம்ம நெய்பர்ஸ்,
அவங்க வந்து ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், எந்த ஒரு அது கிறிஸ்தவர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து சேர்ந்து ஆனால் பாருங்க என்ன கிறிஸ்துவுக்காய் நம்ம வாழணும்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்றது இல்லை, அவர்களை அப்படி வாழணும்னு நினைச்சாலே துன்பப்படுவார்கள்னு போட்டிருக்குது. இங்கே இயேசுவானவர் துன்பப்பட்டார். எந்த அளவுக்கு துன்பப்பட்டார்? அவரை போய் ஒரு பிரிசனில் சிறைச்சாலையில் போடணுமோ அந்தபடி இல்லை, அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். They wanted to kill him. பாருங்க எதுக்கு? ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணதுனால. ஸோ அதுதான் நம்ம இப்போ இங்கே இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அதுதான் மெயின் வேர்ஸ் 18. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதலாவது வசனம். ஆஃப்டர் திஸ், நான் சொன்னபடி இது வந்து ப்ளூரல் ப்ரோனவுன். ஆஃப்டர் தீஸ், பலவிதமான காரியங்களுக்கு பின்பு. After these there was a feast of the Jews and Jesus went up to Jerusalem. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அந்த பண்டிகை என்ன பண்டிகை? அதை பற்றி யோவான் சொல்லியே. நம்ம முன்னாடி பார்த்தோம் யோவான் 2ல் பஸ்கா பண்டிகைக்கு இயேசுவானவர் போனார்னு. பாருங்க 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்குது. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் அப்படின்னு இருக்கு. அங்கே நமக்கு தெரியும் there was a feast, Passover of the Jews-ன்னு இருக்கு. இங்கே யோவான் சொல்லவில்லை. அப்போ என்ன பண்டிகை இது இருக்கலாம்? நமக்கு இயேசுவானவர் அங்கே போனார்னா அப்போ யூதரில் யாரெல்லாம் வந்துட்டு ஜூயிஷ் மேல்ஸ் அவங்கெல்லாம் போகணுன்னு இருக்கோ, ஆண் மக்கள், அந்த பண்டிகை இருந்திருக்கலாம். எக்ஸோடஸ் 3 சாப்டர்ஸ் இருக்கு. நீங்கள் போய் அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து முதலாவது யாத்ராகமம் 23, லேவியராகமம் 23, தட் இஸ் லெவிட்டிகஸ் 23 அண்ட் டியூட்டரானமி சாப்டர் 16. இந்த 3 சாப்டரில் தான் ஃபீஸ் பற்றி இருக்குது. யாரெல்லாம் வந்துட்டு எருசலேமுக்கு போகணுமோ, எப்பெல்லாம் வந்துட்டு இந்த யூத ஆண் மக்கள் ஜூயிஷ் மேல்ஸ் போகணுன்றது. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி அங்கே இருந்த ஃபீஸ் எதுக்கெல்லாம் வந்து ஆண் மக்கள் போகணும்னா, முதலாவது ஃபீஸ் ஆஃப் த பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. நம்ம பார்த்தோம் எப்படி வந்து இயேசுவானவர் போனார்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்தில். அது பேர் தான் பஸ்கா பண்டிகை, த பாஸ்கா, பாஸ்ஓவர். அது எப்படி இருக்குன்னா, அந்த பஸ்கா பண்டிகைக்கு இன்னொரு நேம் என்னன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை, த ஃபீஸ்ட் ஆஃப் த அன்லெவன்ட் பிரெட். அந்த ஃபர்ஸ்ட் டே தான் பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை. அது தொடர்ந்து ஒரு வாரம் நடக்கிறது தான் அன்லெவன்டு பிரெட்னு சொல்கிறது, புளிப்பில்லாத பண்டிகை, நோ ஈஸ்ட் இந்த பிரெட். அது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த யூதர்களுடைய கேலண்டர், ஜூயிஷ் கேலண்டரில் ஃபர்ஸ்ட் மந்த். அது நமக்கு ஈக்குவலண்ட் வந்துட்டு மார்ச். நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் கிரெகோரியன் கேலண்டர்னு சொல்கிறது. அது ஒரு போப் கிரெகரின்றவர் நமக்கு கொடுத்தது. இந்த கிரெகோரியன் கேலண்டர் நம்ம பயன்படுத்த கிரெகோரியன் கேலண்டர் அது வந்து மார்ச்ல நடக்கும், இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த பாஸ் ஓவர், அந்த அரவுண்ட் தட் டைம். இந்த வருஷம் கூட இந்த பாஸ் ஓவர் நடந்தது இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஈஸ்டர் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மோசேயின் நியாய பிரமாணம் படி எப்போ ஆண் மக்கள் அங்கே போகலாம், எருசலேமுக்கு போகணும், கண்டிப்பாக போகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை. 2வது த ஃபீஸ்ட் ஆஃப் த பென்டகாஸ்ட். அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் 2ல் நம்ம வாசித்தோம். அங்கே ஆண் மக்கள் போகணும் திருப்பி. ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வாரங்களின் பண்டிகைன்னு கூட இருக்குது. ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுப்பு கால பண்டிகை. இது எப்போ நடக்கும்னா ஜூயிஷ் கேலண்டரில் 3வது மாதம். அது நமக்கு ஈக்குவலண்ட் நம்ம கேலண்டரில் மே மாதம். ஸோ மார்ச்சில் ஃபீஸ்ட் ஆஃப் த பாஸ் ஓவர். அதுக்கப்புறம் 50 நாள் தள்ளி அதான் பென்டகாஸ்ட். பென்டா மீன்ஸ் 50th டே. அது வந்து நடக்கிறது தான் வந்துட்டு நமக்கு மே மாதம். அதுக்கப்புறம் 3வது தடவையாக அவங்க போகணும். அது எப்படின்னா ஃபீஸ்ட் ஆஃப் பூத்ஸ், கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை வந்து ஃபீஸ்ட் ஆஃப் இன்கேதரிங், சேர்ப்பு கால பண்டிகை. அது எப்போ நடக்கும் அப்படின்னா யூதர்களின் கேலண்டர் படி, ஜூயிஷ் கேலண்டர் படி 7th மந்த் அவங்களுக்கு, நமக்கு செப்டம்பர். ஸோ மார்ச்சில் ஃபீஸ்ட் ஆஃப் த பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை. மேல ஃபீஸ்ட் ஆஃப் பென்டகாஸ்ட். அடுத்தது இப்போ ஃபீஸ்ட் ஆஃப் பூத்ஸ், இது செப்டம்பரில். இதை தவிர இந்த 3க்கும் கண்டிப்பாக ஆண் மக்கள் போகணும். இது வந்து யூத முறைமையின்படி. அது தவிர ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட்ஸ், எக்கால சத்தத்தின் பண்டிகைன்னு ஒன்று இருக்குது.
அது வந்து செப்டம்பரில் நடக்கும். அதுக்கு போகணுன்றது கண்டிப்பாக அவசியம் இல்லை, போகலாம், போகாமலும் இருக்கலாம். அது இப்போ இயேசுவானவர் இப்போ நான் சொன்னபடி இந்த பண்டிகைலாம் வந்து நம்ம கேலண்டரில் மார்ச், மே, செப்டம்பர், ஃபீஸ்ட் ஆஃப் பூத்ஸ் செப்டம்பர், கூடார பண்டிகை, எக்கால சத்தத்தின் பண்டிகையும் செப்டம்பர். இப்போ பாருங்க, இயேசுவானவர் எந்த பண்டிகைக்கு போனார்னு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதலாவது நம்ம யோவான் 2ல் பார்த்தோம், அவர் ஏற்கனவே பேசவருக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு. பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகைக்கு போய் தான் அங்கே தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார், நிக்கோதேமிட்ட பேசிட்டு. அதுக்கப்புறம் கலீலியாவுக்கு திரும்பி வந்து விட்டார். அதான் கானாவூரிலிருந்து இந்த அற்புதத்தை இந்த ராஜாவின் மனுஷனுக்கு செய்தார். இப்போ நம்ம பார்க்கறது வந்துட்டு இன்னொரு அற்புதம் நடக்குது. ஆனால் இந்த அற்புதத்துக்கு திரும்பி அவர் கலீலியாவில் வந்து எங்கே வந்திருக்காரு, திருப்பி எருசலேமுக்கு வந்தாருன்னு பார்க்குறோம். இப்போ 2வது அதிகாரத்தில் நம்ம பஸ்கா பண்டிகை போனார் பார்த்தோம். அதே மாதிரி 6வது, இதுக்கு அடுத்த சாப்டரில் பாருங்களேன், 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்ததுன்னு பார்க்குறோம் திருப்பி. ஸோ பாஸ்ஓவர் 2வது அதிகாரத்தில் பாஸ்ஓவர் அதுக்கு போயிட்டு வந்துட்டார். 6வது அதிகாரத்தில் பாஸ்ஓவர் பற்றி யோவான் திரும்பி எழுதுகிறார். அப்போ இயேசுவானவர் கண்டிப்பாக பாஸ்ஓவராக இது இருக்காது, ஏன்னா திருப்பியும் அடுத்த சாப்டரில் தான் அவர் போகணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இது என்னவா இருக்கணும் அப்படின்றது. நியாய பிரமாணம் படி, அக்கார்டிங் டு மொசையிக் லா, அடுத்த பண்டிகை திரும்பி பாஸ்ஓவராக தான் இருக்குது. ஸோ நான் சொன்னபடி கடைசியாக நடக்கிறது செப்டம்பரில் தான் கடைசி பண்டிகை, அவங்க எல்லாரும் யூத ஆண் மக்கள் போகிறது. ஸோ அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி வரையும் நம்ம கேலண்டரில் ஒரு ஃபீஸ்ட்டும் கிடையாது ஆண் மக்கள் போகிறதுக்கு எருசலேமுக்கு. ஸோ நம்ம அப்படியே பார்த்தா கூட ஒரு இடத்துல இந்த ஒரு லெவிட்டிகஸ்ல பார்த்தோம்னா, லேவியராக 23ல் சாபத் ஓய்வு நாளையும் ஒரு பண்டிகையாக போட்டிருக்காங்க. மேபி இயேசுவானவர் அதுக்கு போயிருக்கலாம், ஆனால் அது போகிறது ஒரு ஓய்வு நாளுக்காக அவர் அவ்வளோ தூரம் போகிறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம். ஸோ அப்போ எதா இருக்குன்னு சொல்லி வேத நிபுணர்கள் சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக போகணும்னு இல்லை, ஆனால் கரெக்டாக கேலண்டரில் இந்த 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 சீக்வென்ஸில் வர்றது, இட்ஸ் கால்ட் ஃபீஸ்ட் ஆஃப் பூரிம். இந்த பண்டிகை வந்து நமக்கு பாப்புலராக இருக்காது, ஆனால் இந்த பண்டிகை எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்த்தோம்னா எஸ்தருடைய காலத்தில் எப்படி யூதர்களை தேவன் தங்கள் பகைஞர்களுக்கு ஃப்ரம் த எனிமீஸ் காப்பாற்றி டெலிவர் பண்ணார்ன்றதுக்காக அவர்கள் செலிப்ரேட் பண்ணது இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பியூரிம். அந்த பூரிம் இந்த ஒரு பண்டிகை எப்போ வரும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குறபடி இந்த காலத்தில் பாஸ்ஓவர், அடுத்த பாஸ்ஓவருக்கு முன்னாடி வருகிற காலம், அது ஃபெப்ரவரியில் நடக்கும். ஸோ பூரிம்ன்றது ஃபெப்ரவரியில் வரும். அடுத்த 6வது சாப்டர் நம்ம பார்க்குறோம் திரும்பி பாஸ்ஓவர் வருதுன்னு. ஸோ பாஸ்ஓவர் மார்ச்சில் வரும். ஸோ இந்த சீக்வென்ஸ் படி பார்த்தா மோஸ்ட் லைக்லி இயேசுவானவர் எங்கே போனார்னா, எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் இருக்கிறபடி இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பூரிம்க்கு போயிருக்கலாம். அதுக்காக போகிறார், போய் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறாரு. ஈவன் தோ இங்கே யோவான் எந்த ஒரு பண்டிகைன்னு சொல்லனாலும் மோஸ்ட் லைக்லி இதற்காக தான் அவர் போனார். அங்கே போய் மற்ற யூதர்களுடன் எப்படி தேவன் எஸ்தர் காலத்தில் அந்த ஆமான்றவன்ட்ட, ஹேமன், அவன்கிட்டருந்தும் அங்கே இருந்த எல்லா எதிரிகள்கிட்டருந்தும் தப்புவித்து அவர்களுக்கு வழி நடத்தினாரோ, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவர் அங்கே போகிறார். ஸோ இப்போ மோஸ்ட் லைக்லி அதுக்கு தான். அப்படி இயேசுவானவர் போயிருந்தார்னா கலிலேயாவில் எவ்வளோ நாட்கள் தங்கி இருந்து விட்டு போகிறார். அவர் இந்த யோவான் 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், 35வது வசனத்தில், தங்கள் சீஷர்களத்தில், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். 4 மாதம் அப்படின்னா இயேசுவானவர் பேஸ்ட் ஆன் தட் ஹார்வெஸ்ட், ஒரு வார்கோதுமையோ இல்லை கோதுமையின் ஹார்வெஸ்டோ வச்சு அவர் சொல்லியிருந்தார்னா, இயேசுவானவர் 2லேருந்து 3 மாதங்கள் அவர் கலிலேயாவிலே தங்கிவிட்டு போனார்.
ஸோ இப்போ நான் புட் டுகெதர் இது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. முதலாவது இயேசுவானவர் நம்ம யோவான் 1ல் பார்த்தப்போ அவர் போய் யோவான் ஸ்நானகனிடம் சென்று அங்கே போய் வனாந்திரத்தில் இருந்தவன்கிட்ட ஹீ காட் பேப்டைஸ் ஞான ஸ்நானம் பெற்று அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, வனாந்திரத்தில் போய் தான் சோதிக்கப்படுகிறார் சேட்டனால், ரைட், பிசாசினால் சோதிக்கப்பட்டு திரும்பி வந்து சீஷர்களுடன், இந்த 5 சீஷர்களுடன் மீண்டுமாய் கலிலேயாவுக்கு போகிறார். அவர் வளர்ந்தது, அவர் இருந்தது நாசரேத்து ஊர். அங்கே போயிட்டு அங்கே இருந்து கானாவூர் கல்யாணத்துக்கு வரார். அதுவும் கலிலேயாவில் தான் இருக்குது. கானாவூர் கல்யாணத்தில் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கப்பர்நகூமுக்கு போகிறார். கப்பர்நகூம்ல இருந்து திரும்பி அவர் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு வந்து தேவ ஆலயத்தில் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணி பல அற்புதங்களும் செய்கிறார். நிக்கோதேமியிடம் பேசுகிறார். இதெல்லாம் எருசலேமில் நடக்குது. அதுக்கப்புறம் அது முடிந்து அவர் எங்கே போகிறார், இந்த யூதேயா தேசம், த ஜுடேயன் கண்ட்ரி சைடில் போகிறார். அங்கே போய் தன்னுடைய சீஷல் மூலமாக பல பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அதற்கு அப்புறம் தான் வந்துட்டு சீகார் ஊர் இந்த சமாரியா பெண்ணிடம் போகிறார். அங்கே போய் பேசிட்டு பல சமாரியார்களும் அவர்கள்ட்ட விசுவாசம் வைத்து இவரே உலக இரட்சகர் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அதை முடிச்சுட்டு திரும்பி கலிலேயாவுக்கு போகிறார், சமாரியா வழியா. ஸோ யூதேயா, எருசலேம், யூதேயா நாடு, அதுக்கப்புறம் சமாரியாவிலேருந்து கலிலேயாவுக்கு போகிறார். அந்த கலிலேயாவில் கானாவூருக்கே திரும்பி போகிறார். அங்கேருந்து ராஜாவின் மனுஷனுடைய குமாரனை சொஸ்தமாக்கி விட்டு அவர் அங்கே கலிலேயா பகுதியிலேயே இருக்கிறார் 2-3 மாதம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தீஸ் there was a feast of the Jews and Jesus went up to, திரும்பி அவர் எருசலேமுக்கு வருகிறார், ரிட்டன். ஸோ அவர் போயிட்டு திரும்பி வரார். இப்போ நான் சொன்னேன் இது என்ன பண்டிகைக்கு அவர் வந்திருக்கலான்னு, ஃபீஸ்ட் ஆஃப் பியூரம். இது எஸ்தர் காலத்தில் நடந்த ஒரு பண்டிகை, அறிவிக்கப்பட்ட பண்டிகை. இப்போ இயேசுவானவர் கலிலேயாவில் 2-3 மாதம் இருந்தார்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்னெல்லாம் அவர் பண்ணார், ஏதாவது பண்ணாரா, அதை பற்றி எங்கேயாவது குறிப்பிட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யோவானுடைய புஸ்தகம் இந்த சுவிசேஷத்தில் எதுவுமே இல்லை. 4வது அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன, இது அவர் செய்த 2வது அற்புதம் அப்படின்னு மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்பிட்வீன் அந்த லாஸ்ட் வேர்ஸ் ஆஃப் 4th சாப்டர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் 5th சாப்டர், இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு சொல்லி மற்ற சுவிசேஷங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அட்லீஸ்ட் 10 காரியங்கள், மிகப்பெரிய காரியங்கள் நடந்து விட்டன. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வருகிறார். முதலாவது அங்கே நடந்த காரியம், உங்களுக்கு டைம் இருக்காது என்ன ஏது அப்படின்னு சொல்லி விவரிக்க, பட் இதுதான் ஃபர்ஸ்ட். அங்கே இது வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கு அவங்களுடைய சுவிசேஷத்திலிருந்து we can fill it up என்ன நடந்ததுன்னு. ஃபர்ஸ்ட் ஜெப ஆலயத்தில் நாசரேத் ஊரில் ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. அங்கே இயேசுவானவர் போய் எவ்ரி சாட்டர்டே ஓய்வு நாள் அன்னைக்கு வர்ஷிப் சர்வீஸ். அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, ஐசாயா 61வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள் அதை வாசிச்சு விட்டு அவர் பிரசங்கிக்கிறார். அப்போ யூதர்களுக்கு கோபம் வருது, அங்கே இருந்தவங்களுக்கு கோபம் வந்து அவரை துரத்தி விட்டு பக்கத்தில் இருந்து அந்த மலையிலேருந்து தலை குப்புற தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு தான் இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இருக்கும். தே வாண்டட் டு த்ரோ ஹிம் டவுன், தள்ளி விடுறதில்ல, தலை குப்புற தள்ளி விட்டு கொலை செய்யும்படி பண்ணினாங்க. இயேசுவோ அவர்கள் நடுவிலே அவர் சென்றார். ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது இந்த 2-3 மாசத்துல, இந்த ஜபா ஆலயத்தில் புறக்கணிக்கப்பட்டு கொலை செய்ய முயற்சியிலிருந்து தப்பித்தார். அது ஒன்று. 2வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள். லூக்கா 4:29-30. 2வது காரியம், அதுக்கப்புறம் அந்த ஹீலிங் ஆஃப் பீட்டர்ஸ் மதர் இன் லா, சீமோன் பேதுரு அவனுடைய மாமியார், அவங்களுக்கு ஜுரம். அப்போ இயேசுவானவர் அவங்க வீட்டில் போய் கேள்விப்பட்டு இது நடக்கிறது பெத்சாயிடா, கலிலேயாவில் இருந்த பெத்சாயிடான்ற ஒரு ஊரில். அது அவளுக்கு சுகம் கொடுத்து அந்த மாமியார் அவர்களுக்கு எல்லாருக்கும் அவள் சேவித்தாள். ஸோ அது மார்க்கு 1:30. 3வது காரியம், கலிலேயா நாடெங்கும், இது ஜெனரல், கலிலேயா நாடெங்கும்
அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இது ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் மார்க் சாப்டர் 1 verse 39. கலிலேயா பகுதி ஃபுல்லா போய் பல இடத்துலையும் சினகாக்னு சொல்றோம், ஜெப ஆலயம், அங்க போய் பிரசங்கித்தார். தேவனை பற்றி சொன்னார், சுவிசேஷத்தை பற்றி சொன்னார். மார்க் 1:15 கூட நீங்க பார்க்கலாம். அங்க போய் சொல்றது, the time is fulfilled and the kingdom of God is at hand, repent and believe in the gospel. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் விசுவாசியுங்கள். இயேசுவானவர் பல இடங்களுக்கு சென்றார், பிசாசுகளை துரத்தினார். 4வது, குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார். அது மார்க் 1:41. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் படகுல போறாங்க. இந்த சீஷர்களும் இயேசுவானவரும் அவர் தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய ஒரு காற்றும், ஒரு பெரிய ஒரு வேவ்ஸ் அண்ட் விண்ட்ஸ் வந்தது. காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மத்தேயு 8:26. இந்த 2-3 மாசத்துல இதெல்லாம் நடக்குது. 6வது, 2 மனிதர்கள், அவர்கள் பிசாசுகள் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களிடத்திலிருந்து அந்த பிசாசுகளை பன்றி கூட்டத்திற்கு விரட்டி விட்டார். அவைகள் கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. இயேசுவானவர் இதை செய்தார். அடுத்தது, அவர் நாசரேத் ஊரில் அவர் வளர்ந்தார். பெத்லஹேமில் பிறந்து, யூதேயாவிலிருந்து பெத்லஹேமில் பிறந்து, கலிலேயாவிலிருந்து நாசரேத் ஊரில் வாழ்ந்தார். இப்போ நடக்கிற சம்பவம், இந்த 2-3 மாசத்துல அவருடைய வீடு, he moved from Nazareth to Capernaum. அங்க அவர் தன்னுடைய இடத்தை மாற்றினார் இந்த 2-3 மாசத்துல. அடுத்தது, திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்கினார். இது மார்க்கு 2:11. அங்க 4 மனிதர்கள், ஒரு திமிர்வாதக்காரன், பெராலிட்டிக் மேன், அவனை இயேசுவானவர் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அங்க மேல இந்த கூரையை அவர்கள் உடைத்து அதன் வழியாய் இறக்கி இயேசுவானவர் அவனுக்கு பாவ மன்னிப்பையும் அளித்தார், அவனுக்கு சுகபலன் கொடுத்தார். அதாவது 8வது. 9வது, ஜெப ஆலய தலைவனாகிய எவீருவின் குமாரத்தி, ஜெய்ரஸ் டாட்டர், அவளை உயிருடன் எழுப்பினார். அங்க போற வழியிலையும் ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சொஸ்தம் கொடுத்தார், சுகம் கொடுத்தார். அது லூக்கா 8:44-53. 10வது, லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, இது அல்பேயுவின் குமாரனாகிய ஆல்பியஸ், சன் ஆஃப் ஆல்பியஸ், மத்தேயுன்னு நம்ம சொல்றோம். இந்த மேத்யூ வாஸ் அ டாக்ஸ் கலெக்டர். அவன் அங்க உட்கார்ந்துருக்கான் அந்த கப்பர்நகும் ஏரியால. இயேசுவானவர் அவனை பார்த்து என் பின் சென்றுவான்னு சொன்னார். ஸோ இந்த 10 காரியங்களும் இந்த 2-3 மாதங்களில் நடந்தன. இவைகளுக்கு பின்பு இயேசுவானவர் என்ன செய்கிறார்? யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. எருசலேமுக்கு அவர் சென்றார். He was busy in Galilee. யோவான் இதை நமக்கு சொல்லலைனாலும் இந்த 10 காரியங்கள் இயேசுவானவர் தொடர்ந்து அவருடைய ஊழிய பணியில் செய்து கொண்டே வந்தார். செய்துவிட்டு இப்பொழுது மோஸ்ட் லைக்லி இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பூரிம் பண்டிகைக்கு எருசலேமுக்கு சென்றார். அங்க இருந்த இந்த வியாதியஸ்தனுக்கு குணப்படுத்தினார் ஓய்வு நாளில். அதனால மற்ற யூதர்கள் அவரிடத்துல கோபப்பட்டு கொலை செய்யணும்னு பார்த்தாங்க. ஏனென்றால் ஓய்வு நாளில் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் தன்னை பிதாவுக்கு சமமாக எண்ணினார். இதுதான் நடந்தது. ஸோ இன்னைக்கு நமக்கான அப்ளிகேஷன், முதலாவது, இயேசுவானவர் யாருன்னு சொல்லி நீங்களோ நானோ நினைக்கிறோம். எய்தர் he is God or he is not God. நடுவில் அவர் கடவுள் மாதிரியாகவும் இருக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இயேசுவானவர் நமக்கு கொடுக்கல. அவர் மாம்சத்திலே தேவன், இல்லைனா அவர் மாம்சத்தில் மனுஷன் மட்டும். there is no other third option. இன்னைக்கு நிறைய பேர் அதை நம்ம உணர்றது இல்லை. பட் இந்த யூதர்கள் அதை அறிந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் அவர் என்ன கிளைம் பண்றாருன்னு சொல்லிட்டு, அதனால தான் கோவப்பட்டார்கள். ஸோ உங்கள் மனதிலே நீங்களே சிந்தித்து பாருங்கள், நீங்கள் யார் இயேசு என்று நினைக்கிறீர்கள். அடுத்தது, எந்த அளவுக்கு இயேசுவானவர்
தன்னை அறிமுகப்படுத்த, வெளிப்படுத்த, ஈவன் தோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு தெரிஞ்சாலும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அந்த மன தைரியம். 2 தீமோத்தேயு 3:12 நம்ம வாசிச்சோம். எப்படி தேவனுக்காக நம்ம பயபக்தியோடு வாழணும்னு சொல்லி நினைக்கிறப்பயே பிரச்சனைகள் வரும், பாடு அனுபவிப்பீர்கள்னு சொல்லி நமக்கு அதுக்கு ரெடியா? இயேசுவை போல அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காகவும் தேவனுக்காகவும் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோமா? மூன்றாவது, இந்த மனுஷன் நம்ம வாசிச்சது போல இந்த மனுஷன் தேவனை துதிக்கவில்லை, மகிமைப்படுத்தவில்லை. ஆனால் நம்ம எவ்வளவோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். கேட்டவைகளையும் பெற்றுக்கொண்டோம், கேட்காதவைகளையும் பல நேரங்களிலும் தேவன் நமக்கு அருளை செய்தார். நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அருமையான வார்த்தைகள் ஆண்டவரே, பல நேரங்களும் ஆண்டவரே நாங்கள் யோசிக்காமல் ஒரு சின்ன குழந்தைகள் போல ஆண்டவரே நாங்கள் என்ன மனசுக்கு படுதோ அதை செஞ்சுட்டு நாங்கள் பாட்டுக்கும் போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே, இயேசுவானவர் யார், எதற்காக நீர் அனுப்பினீர், அவரே கிறிஸ்து என்று. இப்பொழுது ஆண்டவரே கேட்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவர்கள் இயேசுவை கிறிஸ்துவாகவும் தேவனுடைய குமாரனாகவும் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சுகம் அளித்ததில்லை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தலும். யாரெல்லாம் ஆண்டவரே உடல் பிரகாரமாக சுகவீனத்தோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு அந்த ஒரு உடல் ரீதியாக குணமளித்து அதன் மூலமாக நீர் அவர்களை உம்மிடத்துல கொண்டு வரும். நாங்களும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எப்படி யோவான் எங்களுக்காக எழுதி அதை காண்பித்தாரோ அதே போல் ஆண்டவரே நாங்களும் மற்றவர்களுக்கு யோவானை போலவும் கிறிஸ்து above all else Christ like Jesus மற்றவர்களுக்கு எடுத்துக்கூற கிருபை செய்தலும். ஆண்டவரே எங்களுடைய இந்த வசனம் இந்த தியானிப்பு ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் மனதில் இருந்து நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வர விதத்தில் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.